ஹாய், வெல்கம் டு எம்மி ரெசிபிஸ் தமிழ். இன்றைக்கி சூப்பரான ஒரு காலிஃப்ளவர் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு காலிஃப்ளவரை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். தண்ணி கொதிக்க வச்சு அந்த தண்ணியை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இந்த சுத்தம் பண்ணி வச்ச காலிஃப்ளவரை அதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். அதுக்கு தேவையான கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் மஞ்சள் போட்டு அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இதை எதுக்கு பண்ணுறோன்னா, காலிஃப்ளவருக்கு நிறைய மருந்தெல்லாம் அடித்து இதை தயாரிச்சிருப்பாங்க. அதனால் அந்த மருந்தோட வீரியமெல்லாம் குறையத்துக்காக தான் இது பண்ணுறோம். கூடவே புழு பூச்சிங்கெல்லாம் இருக்கும், அதுவும் க்ளீன் ஆகிடும். அது வடிகட்டி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பாண்லியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பெரிய வெங்காயம் 2 வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அது கூடவே ஒரு 5-6 முந்திரி பருப்பு, ஒரே ஒரு ஏலக்காய், இதை போட்டு இதை நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துக்கிறேன். இது சூடு ஆறட்டும். சூடு ஆறினதுக்கப்புறமா அந்த மிக்ஸி அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே அந்த மசாலா சூடு ஆறுறதுக்குள்ளே இன்னொரு பாண்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கரம் மசாலா, மிளகாத்தூள் போட்டு அதை பொரிஞ்சதுக்கப்புறமா இந்த காலிஃப்ளவரும் போட்டு மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் அந்த ரோஸ்ட் ஆகிற டைமில் அந்த வெங்காயமெல்லாம் எடுத்து வச்சுருந்தோம்ல, அது கூடவே ஒரு 3 தக்காளி சேர்த்துக்கலாம். 3 தக்காளியை சின்ன சின்னதாக பீஸ் பண்ணி அதுக்கு மிக்ஸி ஜாருக்குள்ளே போட்டுட்டு இது கூடவே கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துன கிளிப்பு மிஸ் ஆயிடுச்சு, அதனால் இதில் தெரியாது. இதை நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதை அரைஞ்சதுக்கப்புறமா எடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும். இப்போ அந்த பக்கம் நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கு காலிஃப்ளவரு. அது அப்படியே இருக்கட்டும். அது இன்னொரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு திரும்பியும் அதே பாண்ட்லியை இன்னும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இப்போ அந்த மசாலாவை இதில் போட்டு தாளிப்பு மாதிரி கொடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். கல்பாசி, சின்ன பட்டை, 2 லவங்கம், அப்புறம் கொஞ்சம் சோம்பு. இது பொரிஞ்சதுக்கப்புறமா இப்போ கொஞ்சம் மிளகாத்தூள், ஏற்கனவே அந்த மிளகாத்தூள் மசாலாலையும் கொஞ்சம் காலிஃப்ளவர்லையும் கலந்துருக்குது, அதுக்காக இதில் கொஞ்சமாக கலந்துக்கலாம். கொஞ்சம் தனியாத்தூள், அப்புறம் அரைச்சி வச்ச பேஸ்ட்டு, இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மசாலா சுருள நல்லா வதக்கி விடணும். அப்புறம் இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கரம் மசாலாவும் சேர்த்துக்கோங்க. சிக்கன் மசாலா 1 ஸ்பூனு. இது எல்லாம் சேர்ந்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. என்னடா இது 3 முறை எண்ணெய் போட்டு வதக்கணும்னு நினைக்காதீங்க, ஈஸியாக தான் இருக்குது. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நார்மலாக நம்ம அரைச்சி செய்கிற மசாலாவோட இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு வித்தியாசமாக இருக்கும். ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு. பாருங்கள், நம்ம கொஞ்சமாக தானே ஊற்றணும், அந்த எண்ணெயை கொஞ்சம் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு கொஞ்சம் கொதிக்கணும். இதெல்லாம் கொதிச்சதுக்கப்புறமா மசாலாலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம அந்த ஃப்ரை பண்ணி வச்சோம்ல அந்த காலிஃப்ளவரை இதுக்குள்ளே சேர்த்துக்கோங்க.
நல்லா கிளறி விடுங்க. அப்புறம் இதுக்கு தேவையான அளவு தண்ணியவும் ஆட் பண்ணிக்கோங்க. கிரேவி உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கமகமன்னு இருந்துச்சுங்க டேஸ்ட்டு. இப்போ நல்லா வீடே மணக்கும் இந்த ஸ்மெல்லு. பாருங்கள், இந்த அளவு கொதி வந்ததும் கொத்தமல்லி தூவி இறக்கிற வேண்டியது தாங்க. சூப்பரான ஒரு கிரேவி தயாராகிருச்சு. நான் இந்த கிரேவிக்கு சப்பாத்தி தாங்க செஞ்சுருந்தேன். சப்பாத்திக்கு பயங்கர டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் இதை செஞ்சு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.